இப்போ உதாரணமா கதிரானந்த். கதிரானந்தோட முகவரியில அமைச்சர் துரைமுருகனும் வசிக்கிறாரு. துரைமுருகனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. கதிரானந்த் மீதான குற்றச்சாட்டு மட்டும் அப்படிங்கிற ஒரு வாதத்துக்குள்ள போனோம்னா, இப்போ கதிரானந்த் மீதான குற்றச்சாட்டுக்கு சர்ச் அண்ட் சீசர் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வகையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் நோட்டு. இந்த இடத்துல பல துறைகள் பல்வேறு விதமா செயல்படும். இப்போ சிபிஐ வந்து ஒரு வாரண்ட் போடணும்னா சிபிஐ நீதிமன்றத்துக்கு வந்து நீதிபதிகிட்ட கையெழுத்து வாங்கணும். இப்போ இன்கம் டேக்ஸ் வாரண்ட் போடுறதுக்கு முன்னாடி அவங்களோட துறை அதிகாரிகள்கிட்ட அவங்க வந்து ஒப்புதல் வாங்கினா போதும். துறை அதிகாரியே வாரண்ட் போட்டுருவாரு. ஏன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் நோட். இடி வந்து ஒர்க் பண்ணும்போது இடியோட ஒரு நோட்டு ஒன்று தேவைப்படும். அந்த இசிஐஆர் போட்ட பிறகுதான் அவங்க உள்ள வருவாங்க. அதுக்கு முன்கூட்டியே ஒரு ஸ்டேஜில் எஃப்ஐஆர்கள் டவுன்லோடு